Hi dear friends, welcome back to our channel. வாயில வச்சதுமே நாக்குல எச்சு ஒரு அளவுக்கு செம்ம டேஸ்டியான அண்ட் டிஃப்ரெண்ட்டான மொச்சக்கொட்டை முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த முட்டை கிரேவி ஆல் இன் ஒன் ரெசிபியாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி முட்டை கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் மட்டனுடைய டேஸ்ட்டே மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த முட்டை கிரேவியோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மொச்சக்கொட்டை முட்டை கிரேவி செய்கிறதுக்காக நான் ஒரு 6 முட்டையை நல்லா வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த முட்டையெல்லாம் ஒரு பக்கத்தில் கத்தியால் அந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி முட்டையை கட் பண்ணிக்கோங்க. முட்டையை கட் பண்ணும்போது உள்ளே இருக்கிற மஞ்சள் கருவிலுமே கட் ஆகணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் டெப்த்தாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா முட்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி முட்டையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முட்டை கிரேவி செஞ்சோம் அப்படின்னா நம்ம கிரேவியில் ஆட் பண்ணுற மசாலா, உப்பு, அந்த ஃப்ளேவர் எல்லாமே முட்டைக்குள்ளேயுமே நல்லா இறங்கி வரும். எல்லா முட்டையுமே கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை பாதி அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கிற மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கரிஞ்சு போயிடாது. அதே சமயம் முட்டையும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். அந்த காரம், உப்புலாம் முட்டையில் உரைக்கும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் முட்டையை ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, அந்த உப்பு, காரம் எல்லாமே முட்டையில் இறங்கி நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. ஃப்ரை பண்ண முட்டைகளை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது இதே எண்ணெயில் 3 சின்ன சைஸ் பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். அன்னாச்சி பூ, பட்டை, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் இது எல்லாமே எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 3/4 வாசி அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தாலே போதும். வெங்காயம் வதங்குற டைமில் இந்த முட்டை கிரேவியில் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன பல்லு பூண்டு சேர்த்துட்டு 5 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முட்டை கிரேவிக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வெங்காயம் வதங்கியிருக்கான்னு பார்க்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை வதக்கி விடும்போது இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ வெங்காயம் கரிஞ்சு போயிடாமல் பர்ஃபெக்டாக வதங்கி வரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்ல 1/4 வாசி அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. வெங்காயம் 1/4 வாசி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா அரைக்கிறதுக்காக இதில் நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்க விட்டுட்டீங்க அப்படின்னாலே மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரும். 5 நிமிஷத்துக்கு வதங்கி விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், மசாலாவில் இருக்கிற அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கும். இப்போ இந்த மசாலாவை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்ததுமே மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா தயிர் திரிஞ்சு போன போல ஆகிடும். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த மசாலாவை திரும்ப ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷத்தில் மசாலா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கும். நம்ம மசாலா அரைக்கும் போது அதில் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்ல, அதனால மசாலா எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு அந்த தேங்காவில் இருந்து எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும். தேங்காவை நம்ம ஃபஸ்ட்டே நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரேவி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்லியிருக்க போலவே இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறையாவது முட்டை கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்குமே பிடிக்கும். மசாலாவோட டெக்ஸ்சரை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிரேவி டெக்ஸ்சருக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த மசாலா கூட 2 கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச மொச்சக்கொட்டை சேர்த்துக்கலாம். மொச்சக்கொட்டையை இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை மசாலா கூட சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். மொச்சக்கொட்டையை தண்ணியில் சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மொச்சக்கொட்டையை குக்கரில் சேர்த்து தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வெந்து வந்துடும். மொச்சக்கொட்டையை மசாலா கூட சேர்த்து
மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 600 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல கிரேவி டெக்ஸ்சருக்கு வேணும் அப்படின்னா 600 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா குழம்பு மாதிரி வைக்க போகிறீங்க அப்படின்னா 700 800 ml அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி கூட மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்பு காரம் இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்போஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாகி இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் இதில் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணியோட அளவு குறைஞ்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக கொதித்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டைகளை சேர்த்துடலாம். அடுத்து இந்த கிரேவியில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவியை க்ளோஸ் பண்ணி திரும்ப ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முட்டையை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா அந்த கிரேவியில் இருக்க ஃபுல் டேஸ்ட்டுமே முட்டையில் உள்ள வரைக்குமே இறங்கி வரும். முட்டையை சாப்பிடும்போது நல்ல ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். 5 நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கம்மன் வாசனையோட ஒரு சூப்பர்வான டேஸ்ட்டில் மொச்சக்கொட்டை முட்டை குழம்பு ரெடியாக இருக்கும். இந்த கிரேவியை பார்த்ததுமே சாப்பிடணும்னு தோன்ற அளவுக்கு கிரேவியோட கலரும் அதோடைய டெக்ஸ்சரும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை கிரேவியில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சுட சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே இந்த மொச்சக்கொட்டை முட்டை கிரேவியை மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த ஸ்பெஷலான மொச்சக்கொட்டை முட்டை கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பர்வான அண்ட் எம்மியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.